ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பிரியவா சரணம். இன்று இரவு முடிவதற்குள்ள நீ இப்படிப்பட்ட ஒரு மந்திரத்தை சரியா 3 முறை சொல்லிவிடு. இன்னைக்கு ராத்திரி முடிவதற்கு முன்னாடி நீ இந்த ஒரு மந்திரத்தை 3 முறை சொல்வது மூலியமா உன்னுடைய வாழ்க்கையில நீ நினைச்சு பார்க்க முடியாத செல்வத்தை சந்திப்ப. உன்னுடைய வாழ்க்கையில வந்து சேரும். நீ இதற்கு முன்பு ஏங்கின ஒவ்வொரு விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில நடக்க போகுது. முக்கியமா சொல்ல போனா, நீ எந்த ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டியோ அந்த கஷ்டப்பட்ட ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில நடைபெறக்கூடிய ஒன்றாக இருக்கும். எத்தனை நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையில நீ பல போராட்டங்களை பல கஷ்டங்களை பார்த்துருக்கலாம். இது இன்னைக்கு சரியாயிடும் நாளைக்கு சரியாயிடும் நீ யோசிச்சிருப்ப. ஆனா உன்னுடைய வாழ்க்கையில என்னைக்குமே அந்த ஒரு விஷயம் என்பது சரியானதாகவும் உன்னுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த அந்த ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்காது. நாளுக்கு நாள் மனசுக்குள்ள 1000 கஷ்டங்களையும் கவலைகளையும் சுமந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு நபராகவே நீ இருந்திருப்ப. உன்னுடைய கஷ்டத்திற்கும் உன்னுடைய மாற்றத்துக்குமான எதிர்பார்த்து எளிமையான ஒரு மந்திர சொல்லா இருக்கும். முக்கியமா இந்த ஏகாதசி நாட்கள் நம்ம பெருமாள் நினைச்சிட்டு ஒரு மந்திர சொல்ல சொல்றோம் அப்படின்னா, அது எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் நமக்கு இருந்தாலும் சரி, அந்த கஷ்டங்களை நம்மளுடைய வாழ்க்கையில இருந்து முழுவதுமாக நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு பரிகாரமா இருக்க போகுது. சரிங்களா? அதனால இன்றைய தினம் மிகவும் சக்தி வாய்ந்த முக்கியமான நாளாக பார்க்கக்கூடியதாக இருக்கக்கூடியதுங்க. அதனால இன்னைக்கு நீங்க இப்படிப்பட்ட ஒரு மந்திர சொல்ல சரியா 3 முறை சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த அனைத்தையுமே இது உங்களுடைய வாழ்க்கையில சரி செஞ்சு கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுத்தையுமே இது உங்களுக்கானதாக ஏற்படுத்தி கொடுக்கும். முந்தியெல்லாம் நீங்க எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருக்கலாம், மாற்றங்களை தேடிருக்கலாம். ஆனா அது எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக இருக்குதுன்னா அது இதுவாக இருக்குன்ற பட்சத்துல நீங்க ஏன் அதை செய்யாம தவிர்க்க போறீங்க? புரியுதுங்களா? அதனால இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த கட்டாயமா செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில பலன் கொடுக்கும். சரி, இன்னைக்கு ராத்திரி முடிவதற்குள்ள நீங்க சொல்ல வேண்டிய மந்திர சொல் என்னன்றதை பார்க்கலாம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் பேரும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி, இன்னைக்கு அப்படின்ற தினம் வந்து ரொம்பவே முக்கியமான தினம்ங்க. இந்த ஏகாதசி நாள் நம்ம இன்னைய தினத்துல யாரை வழிபடுவோம் சொல்லுங்க? இன்றைய தினங்கள்ல நம்ம வழிபடக்கூடிய ஒரே தெய்வம் பெருமாள் தான். பெருமாளை வழிபடக்கூடிய நாள். இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் அப்ப பெருமாளுக்குரிய மந்திரமாக இருக்கணும். பெருமாளுடைய ஆசி பெற்ற மந்திரமா இருக்கணும். பெருமாளை ஜபிச்சோம் அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லி நம்முடைய வீட்டுல பெருமாளுடைய ஆசீர்வாதம் என்பது உடனே வந்து சேரும். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சேரும், உங்களுக்கு சேரும். உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாட்கள் நீங்க எந்த ஒரு விஷயத்துல போராடிக்கிட்டு இருந்தீங்களோ, எந்த ஒரு விஷயம் சரியாகுமா மாற்றத்தை தருமா அப்படின்னு நினைச்சு ஆசைப்பட்டு இருந்தீங்களோ அது அனைத்தையுமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். தவறுகள் புரிதல்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையில நீங்க அனுபவிச்ச கஷ்டங்கள்னு ஒண்ணுத்துல இருந்தும் உங்களுக்கான விடுதலையும் மாற்றத்தையும் இது அமைச்சு கொடுக்கும். இத்தனை காலங்கள் நீங்கள் எவ்வளவோ விஷயங்கள்ல மாற்றி அமைச்சிடலாம், இன்னைக்கு மாறிடும் நாளைக்கு மாறிடும் எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு விஷயத்த மாற்றி அமைச்சிடும் மாறிடும் நினைச்சீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில மாறியிருக்காது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு மந்திர சொல்ல சொல்வது மூலியமா அதுக்கான மாற்றத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்திப்பீங்க. சரி, நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த ஒரு மந்திர சொல் இதுதான். தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அதன் பிறகு இந்த ஒரு விஷயத்த நீங்க சொல்லி பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். முதல் விஷயம், இதை யார் வேணாலும் சொல்லலாங்க. நீங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள்னு யார் வேணாலும் இப்படிப்பட்ட ஒரு மந்திர சொல்ல சொல்லலாம். இவர்கள் தான் சொல்லணும்ன்றது கிடையாது. உங்களுடைய வீட்டுல யார் இருந்தாலும் சரி அவர்களை இந்த ஒரு மந்திர சொல்ல சொல்லுங்க. காலிலிருந்து இரவுக்குள்ள சொன்னால் போதும். முக்கியமா இந்த மந்திர சொல்லக்கூடியவங்க குளிச்சிருக்கணும், சுத்தபத்தமா இருக்கணும்ன்றது கட்டாயமான ஒரு விஷயங்க. ஏன்னா பெருமாள் மந்திரத்தை சொல்ல போறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க குளிக்காம சுத்தபத்தமாக சொல்லலாமா? நிச்சயமா கூடாது. குளிச்சு சுத்தபத்தமா வந்ததுக்கு அப்புறமா இப்படிப்பட்ட ஒரு மந்திர சொல்ல நீங்க சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, உங்களுடைய வீட்டுல இதை உங்களுடைய பிள்ளைகளையும் சொல்லுங்க. ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கையிலையும் எவ்வளவோ விஷயங்கள்ல கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்துருக்கலாம், இருந்திருக்கலாம் இப்போ வரைக்கும். அதனாலே தவிச்சுக்கிட்டு இருக்கலாம் ஒவ்வொரு நாளும். அது அனைத்திற்குமான தீர்வை இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால பிள்ளைகளையும் கட்டாயமா சொல்லுங்க. சரி, இப்போ நீங்க சொல்ல வேண்டிய மந்திர சொல் இதுதான். நான் சொல்றேன், பின்னாடி சொல்லுங்க. நிறைய பேருக்கு புரியாம கூட இருக்கலாம். நான் தெளிவா பொறுமையாவே சொல்றேங்க, புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓம் நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயண நாய. நாராயண நாய. புரியுதுங்களா? முதல்ல ஓம் நமோ நாராயணா, அதுக்கப்புறம் இந்த யாய அப்படி சேர்த்துக்கோங்க. புரியுதுங்களா? இப்ப நான் சொல்றேன், நீங்களும் சொல்லுங்க. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. இந்த ஒரு எளிமையான வார்த்தை மந்திர சொல்ல சரியா 3 முறை சொல்லி பாருங்க. வாழ்க்கையில நீங்க அவ்வளவு சந்தோஷப்படுவீங்க. அவ்வளவு பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில தீர்ந்து நன்மைகளையும் நல்லதையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும்.
இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க காணாத அந்த ஒரு மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கானதாகவும் உங்களுக்கான வாழ்க்கையை மாற்றி அமைச்சு கொடுக்கக்கூடியதாகவும் இருக்க போகுது. இனி எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் நீங்க யோசிச்சு கவலைப்பட்டு செய்யாம மட்டும் இருக்காதீங்க. நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றி அமைவதற்கு இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் பயனுள்ளதாக இருக்கும். அதனால கட்டாயமா நீங்க இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. கண்டிப்பா இதை நீங்க செஞ்சு முடிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் நல்லதையும் இது உங்களுக்கானதாக மாற்றி அமைச்சு கொடுக்கும். அந்த எதிர்பார்த்த வாழ்க்கை எதிர்பார்த்த விட சீக்கிரமா வரப்போகுதுன்றதுல மாற்றுக்கத்து இல்லை. நீங்க தன்னம்பிக்கையுடனும் மனசுல கட்டுப்படுத்திக்கிட்டும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லி பாருங்க. உடனே உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு காலங்கள் தள்ளி போன அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில உடனடியாக நடக்க ஆரம்பிக்கும். நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக வாழ்க்கையில போராடினாலும் சரிங்க, அந்த ஒரு போராட்டத்துல உங்களுக்கான வெற்றிகளை நீங்க சந்திப்பீங்க. கண் முன்னாடி தவறுகள் நடந்திருக்கலாம், அந்த தவறுகள் திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். இனி எந்த ஒரு பயமும் வேண்டாங்க. இந்த பெருமாள் மந்திரத்தை இன்று இரவு இந்த ஏகாதசி நாள் முடிவதற்கு முன்பாக சொல்லி பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அனைத்திலிருந்தும் முற்றிலுமான தீர்வை இது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தியாயத்திலிருந்து கஷ்டங்கள்ல அனைத்து இதுக்கான தீர்வையை இது ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால உடனடியாக இன்னைக்கு ஒரு நாள் அப்படின்றத நீங்க மறந்துடாதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் அப்படின்றத மட்டும் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அந்த தெய்வத்துடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னு நினைச்சு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சு பாருங்க, சொல்லி பாருங்க. அனைவருக்குமான மந்திரச்சொல்லாக இருக்கும்ன்றதுல இது மாற்றுக்கத்து இல்லைங்க. அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை மந்திரச்சொல்ல சொல்லிடுங்க. மறந்துடாதீங்க, சொல்லி முடிங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு கவலைகளும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அனைத்திற்குமான நன்மைகளையும் நல்லதையும் இதன் மூலயமா ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இன்னைக்கான நாள் ஏகாதசி நாள் பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமான சக்தி வாய்ந்த நாள். இன்னைக்கான நாளை நீங்க தவற விட மாட்டேங்கிறது என்னுடைய கருத்து. அதனால இன்னைக்கான நாளை கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வித கவலைகளும் பயமும் வேண்டாங்க. இனி உங்களுடைய வாழ்க்கையில நல்லதையும் நன்மைகளையும் நீங்க ஏற்படுத்தி கொண்டு ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். முழுவதுமான நம்பிக்கையுடனும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க. கட்டாயம் நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில சந்திப்பீங்க. நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள். நல்லதே நடக்கட்டும். உங்களால் முடிந்தால் இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் பகிரலாங்க. ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் தினமும் கஷ்டப்பட்டுருக்கலாம். என்னடா வாழ்க்கை இது மாறி மாறி நம்மளையே இவ்வளவு கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அவங்களுக்கு இதை நீங்க பகிர்வது மூலியமா அவர்களுடைய வாழ்க்கையில மாற்றத்துக்காக இருக்கக்கூடிய அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்குங்க. அதனால் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. கட்டாயம் நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்புங்கள். முழுவதுமான மனசுடனும் நம்பிக்கையுடனும் செய்து வாருங்கள். கட்டாயமா நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.